ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம சிம்பிள் ரெசிபி அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனலில் கீ பொங்கல் பார்க்க போகிறோம். கீ பொங்கல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் நான் இன்றைக்கி லெஃப்ட் ஓவர் ரைஸில் எப்படி கீ பொங்கல் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அந்த மீந்து போன சாதம் ஒரு கிண்ணத்தில் இந்த டம்ளரை பாசிப்பருப்புக்கு நல்லா களைஞ்சி வச்சுக்கோங்க. 1க்கு 3 தண்ணி விட்டு இந்த ஒரு டம்ளர் தண்ணியும் சாதத்துலேயும் விட்டுடுங்க. இப்போ ப்ரெஷர் குக் பண்ணி நல்லா 10 to 15 மினிட்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணிவிடுங்க. ஒரு கடாயில் எண்ணெயும் நெய்யுமா விட்டு இஞ்சி துருவினது, கருவேப்பிலை கொஞ்சம், நல்லா 1 to 1.5 ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன் முந்திரியை, அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போல்லாம் பசங்க பெப்பரை நகர்த்தி வச்சிடுறாங்க பொங்கல்லேருந்து. அதனால் நான் பெப்பரையும் ஜீராவையும் மிக்சியில் போட்டு பவுடராக பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடரை ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் இதில் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. முந்திரி கலர் மாறினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா வெந்த பருப்பும் சாதமும் ரெடியாக இருக்குது. அந்த பருப்பை நல்லா மசிச்சுட்டு ஃபுல்லாக இதில் சேர்த்துடுங்க. சேர்த்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளித்தோம் இல்லையா, அந்த தாளித்ததும் இது ஃபுல்லாக இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பை போட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளராக கொதிக்கிற அளவுக்கு நல்லா சுண்டி கொதிக்கட்டும். அதை இதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது சுட சுட புதுசாக பண்ண மாதிரி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் டிஃபன் சாம்பார் கூட தொட்டுக்க வச்சுருந்தேன். அந்த டிஃபன் சாம்பாரில் போடுற பொடியோட வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் செஞ்சு எல்லாருக்கும் சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.